ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அகைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, மேட்ரிக் 2ல ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாலோவிங் டைரக்ஷனில் பேசிக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில பேசிக்ஸு சம்ஸ் கொஷின்ஸ் வந்திருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், அதாவது இது வந்து பார்ட் 2 சொல்லப்போனால். இது டைரெக்டாக பார்க்குறவங்க பேசிக் தெரிஞ்சால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா பேசிக்ஸ்க்கு நம்மளுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அப்போ தான் இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இஃப் யூ மூவ் கிளாக்வைஸ் ஃப்ரம் நார்த்ன்றது எங்கே இருக்குது? K1 இருக்கு. இதுலேருந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா ரைட் சைடு. இது வந்து நான் பேசிக் சொல்லியிருப்பேன். கிளாக்வைஸ்னா ரைட் சைடு டு D2 வரையும் வரணும். எந்த வழியானா இந்த ரேஞ்சில் கிளாக் எப்படி சுற்றி வருமோ அந்த வழியாக D2 வரையும் வரணும். விச் வில் பி த தேர்ட் டிஜிட் பிஃபோர் தட்னா இந்த D2 தான் கடைசி, சரிங்களா? பிஃபோர் தட்னா இதுக்கு முன்னாடி தேர்ட் டிஜிட் என்னது பார்க்கணும். 1 2 3. தேர்ட் டிஜிட்னா 1. அப்போ அதுக்கான ஆன்சர் என்னது? 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இஃப் வி எக்ஸ்சேஞ்ச் த மிடில் டிஜிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பேர். ஸ்மாலஸ்ட் பேர்ன்ற எது பாருங்க? 1ன்றதா ஸ்மாலஸ்ட் பேர். இதோட மிடில் டிஜிட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. பேர் ஆஃப் டிஜிட் ஃப்ரம் ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட். அதாவது என்ன சொல்றாங்க? ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்னா இதோட M4ன்றது அந்த 4 வந்து இதுக்கு வந்துருச்சுன்னா D4 டிஜிட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. M2. ஓகேங்களா? விச் டிஜிட் வில் பி ஃபர்ஸ்ட் டிஜிட் டு த லெஃப்ட் ஆஃப் சவுத். சவுத்ன்றது Z3, சரிங்களா? இதுக்கு லெஃப்ட்னா என்ன? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லனும் W5. அப்போ இதுக்கு என்னது? 5. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றது இதெல்லாம் நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்றதுக்காண்டி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் வி எக்ஸ்சேஞ்ச் த மிடில் டிஜிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பேர் ஆஃப் டிஜிட் ஃப்ரம் ஃப்ரண்ட் டிஜிட் விச் வில் பி இன் சவுத். அதாவது இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் த மிடில் டிஜிட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பேரோட மிடில் டிஜிட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் விச் டிஜிட் வில் பி இன் சவுத். சவுத்தில் என்ன தானே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சவுத்தில் என்ன இருக்கு? நம்மளுக்கு 3 இருக்கா? இந்த 3 டைரெக்டாக நம்ம போட்டுட்டு போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ மூவ் கிளாக்வைஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு சவுத். வெஸ்ட்லேருந்து சவுத் வர சொல்லியிருக்காங்க கிளாக்வைஸ். அப்போனா என்ன அர்த்தம்? L3ல இருந்து ஈஸ்ட் வழியா Z3 வரணும். வெஸ்ட்லேருந்து சவுத். ஓகேங்களா? விச் டிஜிட் வில் பி ஹையஸ்ட் அமாங் தீஸ்னா இந்த டிஜிட், அதாவது வெஸ்ட்ல இருக்க இந்த டிஜிட் விட்டுறணும், சவுத்தையும் விட்டுறணும். அதை விட்டுட்டோம்னா பிட்வீன்ல இருக்கு இல்லையா, அதுல இருந்து எது பெருசு பார்த்தீங்கன்னா W5, அதாவது 5ன்றதா பெருசு. புரிஞ்சுங்களா? அமாங் தெம் இதெல்லாமே அந்த டிஜிட்டை விட்டுறணும். அந்த வெஸ்ட் சவுத்து சொல்றாங்க பாருங்க, அந்த 2 டிஜிட்டையும் விட்டுட்டு மீதி இருக்க நடுவில் இருக்க டிஜிட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதில் பெரிய டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த W5ன்றது தான் பெரிய டிஜிட். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் B4 Z3 S1. அப்போ ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதா ட்ரையாங்கிள்? ஓகே. தென் விச் டிஜிட் வில் பி த ஃபர்ஸ்ட் டிஜிட் டு த ரைட் ஆஃப் த டிஜிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டெக்ஸ். அதாவது வெர்டெக்ஸ் இன் ஃப்ரண்ட், சரிங்களா? இப்போ லாஸ்ட்ல இருந்து வரணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டெக்ஸ்ன்றது இதுல எது? B4. வெர்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லி பேசிக்ல சொல்லி கொடுத்துருப்பேன், பேசிக் வீடியோல. அதை பார்த்துட்டு வாங்க தெரியலனா. B4, சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் இன் ஃப்ரண்ட் என்னும் போது W5, சரிங்களா? இப்போ நம்ம W5க்கு வந்தாச்சு. இதுல என்ன சொல்றாங்க? விச் டிஜிட் வில் பி ஃபர்ஸ்ட் டு த ரைட். W5ல இருந்து ரைட் எது? கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ இதுல Z3 இருக்கு. 3ன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களா. அதுல இஃப் வி ஃபார்ம் ஸ்கொயர் பை கம்பைனிங் 2 pairs ஆஃப் டிஜிட். 2 pairs ஆஃப் டிஜிட்ல எதாவது பாருங்க. 2 pairs ஆஃப் டிஜிட். இது ஒரு பேரு, அதாவது 1 ஒரு பேரு. ஓகேங்களா? அடுத்து 3 ஒரு பேரு. இதுதான் வந்து 2 பேர் சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டோமா? தென் விச் டிஜிட் வில் கம் இன் த சவுத் டைரக்ஷன்
on the square. இதுல எது சவுத்துல வருது? 3 தானே வருது. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. If we exchange all the letters of this table from front to front, letters, ஓகேங்களா? லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா டைம் வேஸ்ட் நம்மளுக்கு. Which digit will be the smallest around D4 and M2? M2 எங்க இருக்கு இதுல? ஓகே, இது இப்போ வந்து லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? M2 வரும். இந்த இடத்துல D4 வருமா? இந்த 2 லெட்டர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போதும், அவங்க சொல்லியிருக்க மாட்டோம். இதுக்கு அரவுண்ட் ஸ்மாலஸ்ட் டிஜிட் எது? விச் டிஜிட் வில் பி ஸ்மாலஸ்ட் அரவுண்ட் D4 and M2? இது ரெண்டுத்துக்குமே ஸ்மாலஸ்ட் டிஜிட் எது இருக்கு? பக்கத்துல பாருங்க, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. கரெக்டுங்களா? ஏன்னா ஸ்மாலஸ்ட் டிஜிட் இப்போ M2 பக்கத்துல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. இதோட M10 இருக்கிறது என்ன இருக்கு? ஸ்மாலஸ்டா இருக்கு. அப்போ இந்த நம்ம ஸ்மாலஸ்ட் டிஜிட் இந்த 1 நம்ம சூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். it we move from south to north. சவுத்ல நார்த், which digit will be the first after that? அதாவது நார்த் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்த்துக்கு அப்புறம் எந்த டிஜிட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு கேட்குறாங்க. இதுதான் சவுத்துல இருந்து நம்ம நார்த்து போறோம். அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னும் போது நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படி போகும்போது சவுத்துல நார்த் வந்துட்டோம். இதுல விச் டிஜிட் வில் பி த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப்டர் தட்? ஆஃப்டர் தட்னா இந்த நார்த் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி டிஜிட்டுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வர டிஜிட் எது? 4. அடுத்த क्वेश्चन பாருங்களேன். விச் வில் பி த லோவஸ்ட் நம்பர் அரவுண்ட் த ஹையஸ்ட் நம்பர் இன் த என்டையர் ஃபிகர்? ஹையஸ்ட் நம்பர் இல்லை எதுங்க? 5ன்றதா ஹையஸ்ட் நம்பர். இதுல இந்த ஹையஸ்ட் நம்பரை சொல்லிட்டோமா? என்டையர் ஃபிகர்ல ஹையஸ்ட் நம்பர் என்ன? இதை சுத்தி இருக்கிறதுல லோவஸ்ட் நம்பர் எது? அரவுண்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அரவுண்ட்னா பக்கத்துல, இது பக்கத்துல ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டு சைட்லயுமே. இதுல லோயஸ்ட் நம்பர் எதுன்னா 1, S1. அப்போ 1ன்றது நம்மளுக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்களேன். which number will be opposite the third number to the right of the number obtained in the south direction? south direction நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? south direction ரைட் தேர்ட் நம்பர் இங்க இருக்கா? ரைட் ஆஃப் த நம்பர், அதுக்கு அடுத்து தேர்ட் நம்பர், ரைட்ல தேர்ட் நம்பர் 1, 2, 3. B4ன்றது தேர்ட் நம்பர். இதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேக்குறான். ஆப்போசிட் நம்பர்ன்றது 5. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 5. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் பிட்வீன் K1 and D2? K1 இங்க இருக்கு, D2 இங்க இருக்கு. when it to move anti clockwise direction, அதாவது anti clockwise directionல போறோம். அதாவது K1ல இருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் D2 வந்துட்டோம். இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. இதுல எது மேக்ஸிமமா இருக்கு? இந்த நம்பர்ல 4 தான் மேக்ஸிமம் இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் 4. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். from B4 move anti clockwise to reach W5. B4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. W5 ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல வந்துட்டோம். ஓகேங்களா? இங்க ஆரம்பிச்சு ஆன்டி கிளாக்வைஸ் W5. வாட் இஸ் த மினிமம் நம்பர் பிட்வீன் them? மினிமம் நம்பர் எதுலது? மினிமம் நம்பர்னா லீஸ்ட் நம்பர், குறைஞ்சபட்ச எண்ன்றது இல்ல 2. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் 2. முன்னாடி மேல என்ன போட்டிருந்தோம்? அதிகபட்ச எண், இதுல வந்து குறைஞ்சபட்ச எண். இப்ப இந்த क्वेश्चन பாருங்களேன். which number will lie between west and south? வெஸ்ட் இங்க இருக்கு, சவுத் இங்க இருக்கு. அப்ப எந்த நம்பர் நடுவுல இருக்குன்னா D2. சரிங்களா? ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் ஆல் த நம்பர் ஆப்போசிட் டு ஈச் அதர், நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? D4 வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல M2. ஏன்னா நம்பர்ஸ் எல்லாத்துலயும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அந்த நம்பரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். which number would be between west and south? வெஸ்ட்டுக்கு சவுத்துக்கு என்ன நம்பர் இருக்கு நடுவுல?
4ன்றது இருக்கா? இதுதான் நமக்கான ஆன்சர். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். From west move to east, which number will lie first to the left of S1? S1க்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது வெஸ்ட்ல இருந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த டைரக்ஷன் கொடுக்கலன்னா நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து ஈஸ்ட் வரையும் வந்ததுக்கப்புறம் விச் நம்பர் லை ஃபர்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் S1? S1க்கு லெஃப்ட்ல எது இருக்கு பார்த்தீங்கன்னா M4 இருக்கு. அதாவது 4 இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்னா நம்ம வந்து கான்செப்ட் படிச்சனா நம்மளுக்கு தெரியுது எது லெஃப்ட் எது ரைட்டு ஆப்போசிட்னா என்ன அம்மாங்கன்னா என்னன்னு சொல்லி. சரிங்களா? படிக்காம இருந்தோம்னா அது ஒண்ணுமே நமக்கு புரியாது இது. Which number will lie between south and east? South, east, between W5 after exchanging the letter of K1 with the letter of Z3. ஓகே, இது எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எந்த லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன இருக்கு பிட்வீன்ல W5 தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் 5. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. Which number will lie opposite the largest number obtained around S1? S1க்கு அரவுண்ட் இதுல 4 இருக்கு, இல்ல 5 இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெருசு பாத்தீங்கன்னா அந்த 5 தான் பெருசு. இதுல என்ன கேட்ட பாருங்க, அரவுண்ட் S1 சுத்தி அரவுண்ட் லெஃப்ட் ஆர் ரைட். சரிங்களா? அதுல லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பரும் ரைட் சைடுல 5 இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும் பாத்தீங்கன்னா 4. அதாவது ஆப்போசிட் நம்பர் 4. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும்? 4. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். Form a triangle by joining M4, L3 and Z3. சரிங்களா? இப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விச் நம்பர் வில் லை ஆப்போசிட் த நம்பர் பிட்வீன் த பேர் ஆஃப் நம்பர். அதாவது பேர் ஆஃப் நம்பருக்கு பிட்வீன் எது பேர் ஆஃப் நம்பர் பாருங்க. இந்த 3 பேர், இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 இருக்கா, அப்ப பேர் இதுதான். இதுக்கு பிட்வீன்ல இருக்க நம்பர் D2. சரிங்களா? விச் நம்பர் வில் பி ஆப்போசிட் த நம்பர். இந்த நம்பருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த நம்பருக்கு ஆப்போசிட்ல வெர்டெக்ஸ் இருக்கு, அதான் M4. அப்ப ஆன்சர் இதுக்கு 4. புரிஞ்சா உங்களுக்கு? இதுல வந்து பேர் ஆஃப் நம்பர் கேட்டிருக்காங்க. அவங்க இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, பிட்வீன் த பேர் ஆஃப் நம்பர். பேர் ஆஃப் நம்பர்னா பேர்ன்றா நான் சொல்லியிருப்பேன் நானு. பேர்னா 2 நம்பர் வேணும். 3ன்றது 2 இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல 3ன்றது 2 இருக்கு. ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளதான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதான் அந்த ஃபார்ம் ட்ரையாங்கிள் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுல கேட்டிருக்காங்க. 3 இருக்கு, இது பேரு. இதுக்கு பிட்வீன்ல D2 இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல M4. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஃப்ரம் L3 மூவ் clockwise to reach Z3. அதாவது இந்த டைரக்ஷன்ல ஈஸ்ட் வழியா வந்து Z3 வரணுமா. L3ல இருந்து இந்த Z3 வர சொல்லியிருக்காங்க. which is the largest number between them? இதுக்கு நடுவுல எது லார்ஜஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 5ன்றத லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப இதுக்கான ஆன்சர் 5. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, மூவிங் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் வெஸ்ட், அதாவது W5 இதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டு ரீச் D. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன அர்த்தம், ரிவர்ஸ்ல வரணும். இந்த டைரக்ஷன்ல ரிவர்ஸ்ல வந்தோம்னா D2 வரையும் வந்து சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த மேக்சிமம் நம்பர் அமாங் தெம். அதாவது இதையும் தவிர மேக்சிமம் நம்பர் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இதுல இங்கிட்டு 4 இங்கிட்டு 4. அப்ப இதுக்கு 4 தான் மேக்சிமம் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். A square is formed by combining B4, D2, W5, M4. இதுதான் ஸ்கொயர் கம்பைன் பண்ணணும். சரிங்களா? வாட் வில் பி த பேர் நம்பர் இன் தி ஸ்கொயர். எது பேர் நம்பர் இதுல பாருங்க. இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. அப்ப இதான பேர். அப்ப இதுல பேர் நம்பர் எது 4. இதை நம்ம ஃபார்ம் பண்ணாமலே
கொஸ்டினை ஃபுல்லா படிச்சோம்னா பேர் நம்பர் கேட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன தெரியுது பாருங்க, 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. அப்ப நம்ம 4ன்னு போட்டு போயிடலாம். ஓகேங்களா? இதுவரை நம்ம பார்த்தது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டாவது செட். அதாவது ஒரு செட்னா 20 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தேன் நான். நம்ம சால்வ் பண்ணது வரையுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து வேற ஒரு டயக்ராம்ல which is the one number which is double of the opposite number. ஆப்போசிட் நம்பரோட டபுளா அந்த நம்பர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நம்பர்ன்றது எது? இல்லை எது ஆப்போசிட் நம்பரோட டபுள் வரும்? அதாவது இதுல மொத்தமாவே 5 நம்பர் தான் வரும். சரிங்களா? ஒன்னுக்கு ஆப்போசிட், அதாவது 1 டபுள் பண்ணா 2 வரணும். இல்ல 1 இருக்கா? இருக்கு. 1க்கு ஆப்போசிட்ல டபுள் இருக்கா? இல்ல 3 இருக்கு. அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் 2 இருக்கா? ஆமா, P2 இருக்கு. B2வும் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 3. இதுவும் இல்ல. P2க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கு. அதான் டபுள். 2ன்றது 4ஆ மாறுதா? அப்போ P2ன்றது ஒரு சான்சஸ். ஏன்னா 3 வர வாய்ப்பு இல்ல. 3 பாத்தீங்கன்னா டபுள் பண்ணோம்னா 6ஆ வரணும். 6 நம்மளுக்கு இதுலயே கிடையாது, 4ம் கிடையாது, 5ம் கிடையாது. அப்ப P2ன்றதா இது. Which is the one number which is double of opposite number? அதாவது ஆப்போசிட் நம்பருக்கு டபுளா இருக்கும். அப்ப அந்த என்ன நம்பர்னு கேக்குறாங்க? 4. ஓகேங்களா? இதுக்கு which is the one number which is double of opposite number? ஓ சாரி, ஆப்போசிட் நம்பருக்கு டபுள். கரெக்ட் தான், 4 தான் வந்து. ஏன்னா ஆப்போசிட் நம்பர் டபுள்னும் போது அந்த நம்பர் என்ன நம்பர்னு கேக்குறாங்க? 4. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். Which will be the largest number among the paired number in the entire table? பேர் நம்பர் எதுங்க இதுல? பேர்னா இதுல ஒரு 2 பேரு, இது ஒரு 2 பேரு. Which will be the largest number among the pair? இதுல ஒரு இது ஒரு பேரு, இதுவும் பேரு, இதுவும் பேர். இந்த பேர் எல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப இந்த பேர் எல்லாம் போக இதுல எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர்? ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா பேரை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பேரை வந்து கன்சிடர் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த 2 பேரை மட்டும். அதுல மீதி இருக்கு, அதுல எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர்ன்ற மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பேரெல்லாம் விட்டுட்டோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் நம்மளுக்கு எது வருது? அதாவது which is the largest pair of number between which will be the largest number among the pair? ஓகே, எது வந்து லார்ஜஸ்ட், அதாவது இந்த பேர்ல எது வந்து லார்ஜஸ்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல இருந்து R4ன்றதான் பேர்லயே லார்ஜஸ்ட். அப்ப இதுக்கான இது 4. சரிங்களா? ஏன்னா என்டையர் டேபிள் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன். which will be the largest number to the right and left of the third number to the right of smallest number? அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ கடைசில இருந்து வர்றீங்கன்னா, ஏன்னா இதுல எங்கேயுமே நம்பர் மென்ஷன் பண்ணலன்னு நம்ம கடைசில இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுல எது? G1. இதோட ரைட் எது? P2. P2ன்றது ரைட். இதுல என்ன சொல்லிட்டாங்க? ரைட் தேர்ட் நம்பர். ரைட்ல தேர்ட் நம்பர். P2ன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். B2ன்றது தேர்ட் நம்பர். ஓகேங்களா? இந்த தேர்ட் நம்பர்ல which will be the largest number to the right and left of the third number? அதாவது இந்த தேர்ட் நம்பருக்கு லெஃப்ட் இல்ல ரைட்ல எது வந்து பெருசா? அதாவது K4 பெருசா, C3 பெருசான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு வந்து 4. ஏன்னா 4 தானே பெருசு. 3ஆ 4ஆ பார்த்தோம்னா 4. ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றது G1. இதுக்கு ரைட் தேர்ட் நம்பர். ரைட் தேர்ட் நம்பர்னா P2, K4, B2. இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது which will be the largest number to the right and left of the third number. ஓகே, இதுதான் ரைட் அண்ட் லெஃப்ட்னு பார்க்கும்போது இதுல வந்து 4th நம்பர் தான் இதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்களேன், C3 P2 and H3 together form a triangle. Which number will be front of the top number of the triangle? Okay, இதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். C3 எங்க இருக்கு? C3 P2 H3. ஓகேங்களா? இல்ல டாப் நம்பர் பார்த்தீங்கன்னா C3 தான் டாப் நம்பர். Which number will be in the front of the top number of the triangle? இதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல G1 இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் 1. ஓகேங்களா? இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. Which will be the smallest number to the right and left of the first number in front of B2? இப்போ B2 இல்ல கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம கடைசில வரும் B2 கண்டுபிடிச்சிட்டோம். front நம்பர் போது H3, இதோட front நம்பர் H3, first number left and right, which will be the smallest number of left and right? அதாவது H3க்கு ஆப்போசிட் நம்பருக்கு, இந்த ஆப்போசிட் நம்பருக்கு லெஃப்ட் ஆர் ரைட்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. 1 சின்னதா 5 சின்னதா பார்த்தா 1 சின்னது. அப்ப இதுக்கு ஆன்சர் 1. ஓகேங்களா? Which number will be in front of the middle number while moving clockwise from east to north? இப்போ ஈஸ்ட்ல இருந்து நம்ம நார்த் போறோம், clockwise போட்டிருக்காங்க, மூவிங் clockwise டைரக்ஷன்ல ஈஸ்ட் டு நார்த் நம்ம போறோம். மூவிங் clockwise டைரக்ஷன் ஈஸ்ட் டு நார்த். which number will be in front of the middle number? ஃப்ரண்ட் கேட்டிருக்காங்க, அதாவது B1க்கு நம்ம R4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, K4க்கு L5, H3க்கு P2. அப்ப இதான் மிடில் நம்பர். இதுக்கு இன் ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? 3 இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் 3. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. which number will be in front of the middle letter while moving clockwise from east to north? அதே ஈஸ்ட் டு நார்த் வரும்போது மிடில் லெட்டர் எது? அதே தான் வருது நம்மளுக்கு. இதுக்கு ஈஸ்ட் டு நார்த் இது 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 G1. ஓகேங்களா? மிடில் லெட்டர் இதுதான். இதுலயே இன்ஃப்ரண்ட் என்னது? இன்ஃப்ரண்ட் இதுதான். அதாவது சாரி, இதுக்கு தான் நம்ம வந்து எல்லாம் பார்த்தோமோ? எஸ், இதுக்கு தான் பார்த்தோம். 3 மேல 1 போட்டு இதுக்கு 3 போட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இங்க பாருங்க, B2 P2 H3 and R4 together form a square. Which will be in middle number of the pair number in the square? அதாவது B2 P2 H3 அடுத்து R4 அடுத்து B2. மறுபடியும் இதுல வந்து பேர் நம்பர், which will be the middle number of the pair number in the square. இதுல எது பேர் நம்பருங்க? 2ன்றது அந்த பேர் நம்பர், அதாவது P2 B2 பேர். இதுக்கு மிடில் யார் இருக்கா? 4 இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் 4. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which will be the middle number while moving anti-clockwise from L5 to G1? L5 to G1 வரும்போது மிடில் நம்பர் இதுல எது இருக்கு? H3 தானே இருக்கு. சாரி, ஆன்டி கிளாக்வைஸ், நம்ம கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்துட்டோம். ஆன்டி கிளாக்வைஸ் போது நம்ம ஆப்போசிட்ல வரும், அதாவது நார்த் வழியா வர மாதிரி இருக்கும் ஆன்டி கிளாக்வைஸ். இதுல மிடில் டிஜிட் எதுவும் கேட்கறாங்க. ஈக்குவலா நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா மிடில் டிஜிட்ன்றது 2. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் 2. அடுத்த क्वेश्चन பாருங்களேன், K4 G1 C3 and L5 G1 C3 together form 2 triangle. What
will be the smallest number in those triangle. அதாவது இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் போடாமலே போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் போடுவாங்க. இந்த 2 3யும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளும், அகைன் இது ஒரு கனெக்ட் பண்ணி ட்ரையாங்கிள், இல்லை 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா, இதுல இருந்து எது ஸ்மாலஸ்ட் நம்ம தேடுவாங்க. இப்படின்னு நம்ம போடலாம். இல்லை அந்த நம்பர்லேயே பாருங்களேன், கொஸ்டின்லேயே G1 இதுலேயும் G1 ரெண்டுத்துலேயுமே சேமாக ஸ்மாலஸ்டாக இருக்காது. இது 1 தானே. அப்போ இதுக்கான ஆன்சர் 1. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். What will be the second number to the left of north if the letter P2 is exchanged with the letter of R4? லெட்டர் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. அப்போ என்ன சொல்றாங்க, இதில் R2 இங்கே வரும், இங்கே P4 வரும். இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வாட் வில் பி த செகண்ட் நம்பர் டு த லெஃப்ட் ஆஃப் நார்த்? நார்த்துக்கு, நார்த்ன்றது B2, இது லெஃப்ட் நம்ம செகண்ட் நம்பர் K4, தேர்ட் நம்பர் R2, சரிங்களா. விச் இஸ் த செகண்ட் நம்பர் டு த லெஃப்ட் ஆஃப் நார்த்? அப்போ நம்பர் என்னது, இது 2. ஏன்னா நம்பர் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்ல, அப்போ இதுக்கான ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் வில் பி த லார்ஜஸ்ட் நம்பர் பிட்வீன் G1 E5 while moving clockwise? இந்த clockwise-ல வரும்போது எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. பிட்வீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணக்கூடாது. கன்சிடர் பண்ணாமல் இல்லை எது லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் வில் பி த லார்ஜஸ்ட் பேர் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் வில் பி? அதாவது லார்ஜஸ்ட் பேர் ஆஃப் நம்பர் இதில் எது பாருங்க, லார்ஜஸ்ட் பேர்னா 4. இதில் 4 தான், இதில் லார்ஜஸ்ட் பேர் 4. பிட்வீன் விச் த ஸ்மாலஸ்ட் நம்பர் வில் பி? இதில் பிட்வீனில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கும்போது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற ஸ்மாலாக வருது. ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தாலும் 1 ஸ்மாலாக இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு 1 வந்து ஸ்மால், அதாவது 1 வந்து 2 சைடுமே இருக்கனால நம்மளுக்கான ஆன்சர் 2 1 சாரி 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வாட் வில் பி த லார்ஜஸ்ட் பேர் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் G1 M1? G1க்கும் M1க்கும் லார்ஜஸ்ட் பேர் நம்பர் கேட்டாங்க. இப்போ நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்தோம்னா நம்மளுக்கு பேர் நம்பர் வருதானா, வரல. அப்போனா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வரலாம். அதாவது இதுல கொடுக்கல அப்படின்னா, கொஸ்டின்ல இருந்து கொடுத்துட்டாங்க ஆன்டி கிளாக் வைஸ் வைல் மூவிங் ஆன்டி கிளாக் வைஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி மென்ஷன் பண்ணலாம்னா நம்மளே கன்சிடர் பண்ணி நம்ம வரணும். ஓகேங்களா. இதுல இருந்து லார்ஜஸ்ட் பேர்ல எது இருக்கு, 3 தான் இருக்கு பேரா இந்த லைன்ல. அப்போ இதுக்கான ஆன்சர் 3. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். A triangle is formed by combining C2, B3 and E5. What will be the fourth number to the left of the top number? அதாவது E5, B3, C2 இதை 3 ஜாயின் பண்ணிச்சுன்னா இல்லை டாப் நம்பர்ன்றது இதுதானே. வாட் வில் பி த ஃபோர்த் நம்பர் டு த லெஃப்ட் ஆஃப் டாப் நம்பர்? டாப் நம்பர்லேருந்து லெஃப்ட் 4th 1 2 3 4 4 தானே. அப்போ இதுக்கான ஆன்சர் 4. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த நம்பர் ஆப்போசிட் த மிடில் நம்பர் ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் த லெட்டர் ஆஃப் சவுத் வித் த லெட்டர் ஆஃப் ஈஸ்ட்? லெட்டர் தான் சொல்றாங்க, ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இல்லை என்ன சொல்லிட்டாங்கன்னா சவுத் ஈஸ்டையும் லெட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கப்புறம் வாட் வில் பி த நம்பர் ஆப்போசிட் த மிடில் நம்பர் ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச்? மிடில் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதில். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எதுக்குன்னா டைரக்ஷன் கொடுக்கலன்னும் போது நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது, சாரி இங்கே வந்து சவுத்து கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்சேஞ்ச் த லெட்டர் ஆஃப் சவுத் வித் த லெட்டர் ஆஃப் ஈஸ்ட். வாட் வில் பி த மிடில் நம்பர் ஆப்போசிட் த மிடில் நம்பர், சாரி வாட் வில் பி த நம்பர் ஆப்போசிட் த மிடில் நம்பர் ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங்? சாரி இல்லை டேட்டா தான் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே தெரில. மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துல இருந்து ஈஸ்ட் வர சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சவுத் ஈஸ்ட் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க லெட்ரு. அதனால லெட்டருக்கு நம்மளுக்கு சம்மந்தம் வராது.
இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி சரிங்களா, டேட்டா வந்து இப்படி இருக்கலாம். இப்போ சவுத்துலேருந்து ஈஸ்ட் வர சொல்லியிருக்காங்கனால சவுத்துலேருந்து ஈஸ்ட் நம்ம கிளாக் வைஸில் வந்தோம்னா இதில் மிடில் நம்பர் என்னன்ற மாதிரி கேட்டிருக்கலாம். மிடில் நம்பர் ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இது மென்ஷன் பண்ணி K4C2 இது மென்ஷன் பண்ணோம்னா G1 தான் மிடில் லெட்டர். எதுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் 3 இந்த மாதிரி 3ன்னு இருக்கலாம். இல்லைன்னா சம் டேட்டாஸ் வந்து மிஸ்ஸிங்லாம் இருக்கும். டைப் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த நம்பர் ஆப்போசிட் த தேர்ட் லெட்டர் பிஃபோர் ரீச்சிங் K4 while மூவிங் clockwise ஃப்ரம் நார்த்? இப்போ நார்த்லேருந்து கிளாக் வைஸ் வரோம் நம்ம சரிங்களா. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா பிஃபோர் ரீச்சிங் K4 வரத்துக்கு முன்னாடி before reaching K4 what will be the number opposite the third letter before reaching K4? K4 முன்னாடி third letter எது? E5ன்றது 1, D2 2, M1ன்றது 3 சரிங்களா. இது மூணாவது லெட்டர். இதுக்கு ஆப்போசிட்ல நம்பர் என்னது? 3 கரெக்டுங்களா. M1க்கு ஆப்போசிட் 3. அப்போ இதுக்கான ஆன்சர் 3. வாட் வில் பி த நம்பர் ஆப்போசிட் த தேர்ட் லெட்டர் பிஃபோர் ரீச்சிங் K4 ரீச் பண்றதுக்கு முன்னாடி தேர்ட் லெட்டர் எது? M1. இதுக்கு ஆப்போசிட்ல இதுதான் வந்து கேட்டிருக்காங்க அவங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த நம்பர் இன் த என்டையர் டேபிள் விச் இஸ் டபுள் த நம்பர் ஆப்போசிட் த நம்பர் பிட்வீன் நார்த் அண்ட் ஈஸ்ட்? நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் பிட்வீன்ல கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் வந்து ஆப்போசிட்ல டபுளா இருக்கான். டபுளா இருக்கா? ஆமா. அப்ப இது என்ன நம்பர் கேட்டிருக்காங்க? 2. அவங்களே சொல்லிட்டாங்க பிட்வீன் நார்த் அண்ட் ஈஸ்ட்னு. ஆனா அந்த நம்பர் வந்து ஆப்போசிட்டுக்கு டபுளா இருக்கு. அதாவது ஆப்போசிட் நம்பர் வந்து டபுளா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் த டபுள் த நம்பர் ஆப்போசிட். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் நம்பர் டு த ரைட் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் அமாங் திஸ் while மூவிங் clockwise from G1 E5? இதுல இருந்து அதாவது G1ல இருந்து ஆரம்பிச்சு E5க்கு வந்து வரமோ நம்ம வரும்போது இந்த நம்பர் விட்டுறணும். ஏன்னா அமாங் தேம் போட்டிருக்காங்க பாருங்களேன். இங்க அமாங் திஸ் இந்த நம்பர், அதாவது இந்த G1 பாக்ஸ் போட்டிருக்கேன். இதையும் விட்டுட்டு இதுல வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் நம்பர் டு த ரைட் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர்? இதுல லார்ஜஸ்ட் நம்பர் எது? P4ன்ற லார்ஜஸ்ட் நம்பரா? இதுல ஃபர்ஸ்ட் ரைட் நம்பர் எது? இந்த C2ன்றது ஃபர்ஸ்ட் ரைட் நம்பர். கரெக்ட்டுங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? 2. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோயிங் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் G1 டு M1 ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ சவுத் டைரக்ஷன் வந்து நம்ம போகணும். வாட் வில் பி த பிக்கெஸ்ட் நம்பர் அரவுண்ட் தெம்? ஆன்டி கிளாக் வைஸ் G1ல இருந்து M1 வந்துட்டோம். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் நம்பர் அரவுண்ட் தெம்? இதை சுத்தி எது பிக்கெஸ்ட் நம்பர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல சுத்தி பிக்கெஸ்ட் நம்பர் எது இருக்கு? E5ன்றது பிக்கெஸ்ட் நம்பர். கரெக்ட்டுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார்ம் a ஸ்கொயர் பை ஜாயினிங் B4 E5 M1 வாட் இஸ் த பிக்கெஸ்ட் நம்பர் இன் தி ஸ்கொயர்? அதாவது இந்த ஸ்கொயர்ல பிக்கெஸ்ட் நம்பர் எது கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்னா இல்லை பிக்கெஸ்ட் நம்பர் எது வருது? E5ன்றது வருது இல்லை. அப்போ இதுக்கு நம்மளுக்கான ஆன்சர் 5. ஓகேங்களா. இதோட மொத்த கொஸ்டின்ஸ் நம்ம முடிஞ்சு. இல்லை மொத்தம் நம்ம 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருக்கோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து எல்லாரும் முழுசா பாருங்க. And thank you for watching.